ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா விமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு மதியம் லஞ்ச் செய்ய போறோம். இன்னைக்கு ஜான் ஊர்லேருந்து வர போறாரு. எல்லாமே இந்த vlogல வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஸ்பெஷல் என்ன ஏது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம புது வீட்டில் என்னென்ன பண்ண போறோன்றதை நம்மளோட டெய்லி ருட்டீனா இனிமேல் வரப்போகுது. நிறைய அப்டேட்ஸ் காத்திருக்கு. நிறைய அழகு பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா, நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பை ஒன்னா பார்த்துனே வருவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு லஞ்ச் காரக்குழம்பு, கீரை, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், காரக்குழம்புல புளிக்குழம்பு புளிக்குழம்பு. அதாவது இந்த மணத்தக்காளி விதை கொஞ்சம் எடுத்துன்னு வச்சுருந்தேன். அந்த மணத்தக்காளி விதை கொஞ்சம் போட்டு பூண்டு போட்டு காரக்குழம்பு வச்சிடலாம், புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் பியூர் வெஜ் மொத்தத்துல. ஆமா, 40 நாளைக்கு. என்னப்பா இதை மறந்துட்டேன், கோபி 65. அதான் கோபி 65 சொல்ல வந்தானே. 40 நாளைக்கு வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்க நெக்ஸ்ட் இயர் நீங்களும் இருக்கேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஞாபகப்படுத்தினாங்களா உனக்கு அப்படின்னாங்க. ஐயோ அப்படி இந்த மாதிரி இருந்தது. தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிடல. எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஸ்டார்டிங்கே நம்ம கிச்சனை ஓரளவுக்கு கிளீனா வச்சுக்கிட்டோம்னு ஏன் பிரச்சனை இல்லை. நம்ம தாம்பரம் வீட்லயே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மோட்டர் போடுற வேலையே நான் வச்சுக்க மாட்டேன். நம்ம சூர்யாம்மா கரெக்டாக பண்ணிடுவாங்க அந்த வேலையை. அவங்க இல்லைன்னா தான் ததிங்கின தோம் ஆகிடும். அப்போ நான் போவேன். இங்கே நான் தான் மோட்டர் போட வேண்டியதாக இருக்குது. 10 நிமிஷத்தில் ரொம்ப தப்பான்னு கீழே ஊற்றுது. 10 நிமிஷம் தான் போட்டு. எதுவா இருந்தாலும் நம்ம தான் இனிமேல் பார்த்துக்கணும். அங்கே பார்த்தா யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம கடைசி பிரச்சனை ஓயலை அப்படின்னா தான் நம்ம கீழே இறங்கணும். மற்றபடி கீழே இருக்கிறவங்களே பார்த்துருவாங்க. இப்போ அப்படி கிடையாதுப்பா, நம்மளே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பைப்பு போனா கூட நம்ம தான் ஆள் கிட்டணும் மாட்டணும். நீ அதெல்லாம் பழிக்கணும். நான் அதான் சொல்றேன், நீ நம்ம அண்ணா கிட்ட அதாவது சம்மந்தி அவர்கிட்ட நீ டியூஷன் ஆன்லைன் கிளாஸ் டெய்லி போ 1 hour. நான் கூப்பிட்டு சொல்ல போறேன் இன்னைக்கு. அவரு சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டுல எல்லா வேலையும் அந்த மாதிரி செஞ்சு அவருக்கு பழக்கம் இருக்கும்பா. கம்ப சூத்திரம் கிடையாது. நீ இப்ப பிளம்பிங் வேலையெல்லாம் செய்ய சொல்ற, அவர் செய்யறாரு. அதான் சொல்றேனே, அவர் எல்லாத்தையும் அவர்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சிருவாரு. முடியலன்னா மட்டும்தான் வெளியில இருந்து ஆள் கூப்பிடுவாரு. அந்த மாதிரி எல்லாருமே செய்வாங்க. அதனால நீயும் அவர்கிட்ட கொஞ்சம் கிளாஸ் கத்துக்கோ. இத்தனை நாள் உன்னை பொட்டி பாம்பா எல்லாரும் வளர்த்துட்டோம். எனக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாதுப்பா. போனை போட்டோன்னா செஞ்சுட்டு போயிடுவானுங்க. நான் எதுக்கு அதுக்குள்ள போய் நோண்டிட்டு இருக்கணும்? அவங்களும் அப்படிதான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அவருக்கு வேலை செய்யறதே பிடிக்கும்னுவாரு. அவரு வேலை செய்யறது பிடிக்கும், வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. ஆனா நீ அப்படி கிடையாது, சரியா? அவரு எனக்கு பிடிக்கும் அப்படின்னுவாரு. அவரு நம்மளே சொன்னா கூட அந்த அண்ணா உட்கார மாட்டாரு. இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் நான் பண்ணுவேன். எவ்வளவு டைம் நம்ம வீட்டுல கிழமை இல்லாத குறைய தீக்கிற ஒரே ஆள் அவன் தான்ப்பா. கத்தாதேன்னு சொல்லின்னு இருக்க அந்த வீட்டுல கத்தி இந்த மாதிரி கூப்பாடு போடுதுங்க. கத்துலப்பா, அவன் கொட்டாய் விடுறானாமா அப்படி. அக்கா தம்பி 2 பேரும் இதேதான் பண்ணுதுங்க. திடீர்னு பார்த்தா அவ சத்தம் போடுவா, கேட்டா கொட்டாய் விட்ட அப்படின்பா. இவனை கேட்டா கொட்டாய் விட்ட அப்படின்னு சொன்னா கேட்காதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னா காரக்குழம்புக்கு கொஞ்சமா பூண்டு குழம்பு. நோ காரக்குழம்பு, பூண்டு குழம்பு. மீன் செய்யணும்ப்பா. இப்படி 40 நாள்ல மாட்டிக்கணுமே பண்ணும்பா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மீனே செய்ய முடியல. நான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே மீன் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீனும் சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கிறோம். நீ தான் சாப்பிடுவேன் விரும்பி, நானும் மௌலியும் சாப்பிடுவோம். உனக்கு காட்டி நான் எப்படி சாப்பிடுறது? இதுல பத்தாதிக்கும் இப்பதானப்பா உனக்கு ஞாபகப்படுத்தினாங்கல்ல, அக்கா நீங்க 40 days சாப்பிடாம இருக்க போறேன்னு நீங்களே. ஆனா நீ விலை வெள்ளத்துருவோம். விலை போக மாட்டேன். நாங்களும் இருந்துருக்கோம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் பொட்டாசி மாசம் சாப்பிடாம எல்லாம் இருந்திருக்கோம். நான்லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. 2 வருஷமா தான் நான் இருக்கேன். இது 3வது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, மாப்பிள்ள சாப்பிட மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, அவரும் சாப்பிட மாட்டாரு. 2 பேருக்கு சேர்ந்து வெஜ் தான் செய்யணும். அதுக்கு நான் என்ன பண்றது? நாங்க மட்டும் எப்படி உங்களுக்கு காட்டிங் சாப்பிட முடியும்? எங்களுக்கு கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு அந்த மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா நாங்க அப்படியே. அந்த வாழை மரம் வாழைக்காய் அரைச்சு வச்சுக்கிறாங்க. எதுப்பா அந்த வாழைத்தாரா? வாழைக்காய் பொரியல் செய்யலாம், பஜ்ஜி சுடலாம். கிழிச்சிங்க, அதெல்லாம் வேணாம். தேவையில்லாத வேலை. வெளில போய் காசை கொடுத்தா பஜ்ஜி தின்ட்டு போறதை விட்டு நம்ம வீட்டுல உட்காந்து மொங்குன்னு பண்ணுப்பாங்களாகும். அதெல்லாம் ஈஸியான வேலை தான்ப்பா. என்னப்பா சாப்பிடாதுங்கப்பா. நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஒண்ணு சாப்பிட்டு தூக்கி போட்டு போயினே இருக்கப்பா. அதுப்பா
அப்படின்றவங்க. அதுக்கு எதுக்கு செஞ்சுக்கிட்டு, அதுக்கு வெளில வாங்கி கொடுத்தா அந்த ஒன்றை தின்ட்டு போயிடுவாங்கல்ல. ஆனா வெளில வாங்குறது நல்லாவே இருக்காது. எண்ணெய் ஆயில் அவ்வளோ இந்த இதுல சொல்லுவாங்க. நான் என்ன பண்றேன், நீ சொல்லுவாங்க ஒரு 10 பஜ்ஜி கொடுங்க, ஆனா நீங்க பொரிச்சு கொடுக்க வேணாம், அப்படியே போட்டு இது போட்டு கொடுங்க. மாவு கொஞ்சம் கொடுங்க, வாழைக்காய் கொஞ்சம் கொடுங்க, நாங்க வீட்டுல போய் பொரிச்சிக்கிறோன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். நல்ல ஐடியாப்பா. நாங்க எங்க இதுல வீட்டுல பேசு நல்லா ஆயில போட்டு பொரிச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு திட்டி அனுப்புவாங்க, உனக்கு கிடையவே கிடையாது போ அப்படின்னு. இதுவே நல்லா ஆயில் தான், அப்புறம் என்ன அப்படின்னுவாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலையை ஸ்டார்ட் பண்ண. ஆமா. ஐயோ பா, நீ இந்த சுவிட்ச் ஏன்ப்பா ஆஃப் பண்ணி வைக்கிற நீ? அது இது சுவிட்ச் எங்க இருக்குது? ஓ இருக்கா, போட்டியா கை தூக்கு. அட குள்ள கத்திரிக்காய் நல்லா மேல தூக்கணும் கைய. கை பிடிச்சிச்சு பாரேன், இந்த பார். இல்லப்பா அப்படி பண்ணணும். அப்பா இங்க வேலை செய்ய மாட்டேன்ப்பா. அது நீ கரெக்டா அதை பண்ண மாட்டேற. நேரா போடும். இந்த சென்சாருக்கு நேரா அப்படி போட கூடாது. சரிதா? வேலை செய். இதை தொடச்சி வைக்கணும்ப்பா. அதே மாதிரி அது மேல பாரு எவ்வளவு இது இருக்குதுன்னு. அதை துடைக்கணும். நீனு என்னப்பா பண்ணுற? காரக்குழம்பு தாளிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு கீரை இருக்கணும். சாப்பாடு ஆயிடுச்சா? இப்ப குக்கர்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்குது அந்த அரிசின்னு தெரியும். ஆனா இப்ப வேற ஏதோ சிவாஜி வாங்கிட்டு வந்துட்டோமோ நம்ம அங்க இருந்து 10 கிலோ. ஓகே ஓகே. இப்ப இதே போட்ட சிவாஜி தான் போட்டியா இல்ல பழைய இது போட்டியா? எங்க வாங்கினது போட்டியா? மேல இருக்கிறதா அதுதான் பழசுதான் போட்டு பார்த்தேன். ஓ 2 அரிசியும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டியாப்பா? மட்டும் போட்டு வச்சிருக்கேன். சரி போட்டு பாப்போம் எப்படிதான் இருக்குன்னு. மேலதான் இருக்குது. கொஞ்சம் காய் நிறைய இருந்ததுன்னா நல்லா இருக்கும். சாம்பார் மார்க்கெட் போன கிடைக்கும். இங்க போய் நான் போய் ரிசர்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன கிடைக்குதுன்னு. சாயந்தரம் டைம்ல ஒரு ரவுண்ட் நிறைய இருக்குதுங்க. அதான் சாயந்தரம் ரவுண்ட் எடுத்துன்னு போனா நமக்கு தெரியும் இங்க என்னென்ன கிடைக்குது கிடைக்கல அப்படின்னு. சாம்பார்ல கிடைக்கிற எல்லாமே இங்க கிடைக்குது அப்படின்னாங்க. பாக்கணும் போயிட்டு ஒரு ரவுண்ட் எடுத்தாதான் தெரியும். நமக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளேயே முட்டை வச்சு நிக்கிறேன் நானு. ஜூஸ் போடலாமா? போடு. இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாம் இங்கேயே இருந்ததுன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் அக்சஸ் பண்றதுக்கு. இப்ப பாரு ஒண்ணுத்துக்கு அவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா போய் 4 எடுத்து வர வேண்டியது. 4 கிலோமீட்டரா நடந்து போற? இல்ல ஆனா நல்ல எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேலெல்லாம் ஏறவே முடியல. நேத்தெல்லாம் கால் அப்படியே விட்டு போச்சு. நான் ஆர்கனைஸ் பண்ணி என்னால முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடக்கிற மேல இருந்து கீழே வரைக்கும் பெருக்கி வந்தீங்கன்னா எனக்கு கால் கிடைக்கல சொல்லியிருக்கேன் சரிங்களா. நேற்று கீழே இருந்து மேல பெருக்கிட்டு வர எனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு நேற்று ஐயோ என்னடா கொடுமை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நல்ல எக்ஸசைஸ் எல்லாருமே சொன்னீங்க. வேலை கால் வைக்காதீங்க, நீங்களே செய்யுங்க, உங்களுக்கு வந்து உடம்பு குறையும். என் தொப்பையெல்லாம் காணாம போயிடுச்ச மாதிரி இருக்குது எனக்கு. என்ன பையமா அங்க ஃபாஸ்டா செய்வேன், இங்க உனக்கு அவ்வளோ அடுப்பு ஃபாஸ்ட் அடுப்புலாம் கொடுத்து ஸ்லோவா செஞ்சுனுங்கிற. அந்த பயத்திலேயே கட் பண்ணுகிறியா? கால் உழுதுமே, கால் 2ஆ கட் ஆயிடும். நீ இதை வாங்கிருக்கவே கூடாது. இல்ல சின்னது இருக்கு, எங்காவது வச்சு கட் பண்ணி வச்சுட்டு சின்னது எல்லாம் வாங்கிட்டு. இது ரொம்ப வெயிட்டாவும் இருக்கு. ஆமா, இது எனக்கு பழக்கம் இல்லைல்ல. நம்ம உட்டன்ல கட் பண்றோம். அதுவும் இல்லாம என் கத்தி வேற எல்லாமே பழைய கத்தியில அங்க நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற கத்தியில அங்க மாட்டிடுச்சுல. கை அறுத்துக்குவோமோ. நீ தான் பழைய செத்தியுமே எடுத்துன்னு வர மாட்டேன், புதுசு மட்டும் தான் இங்க வைப்பேன் அப்படின்னு. இல்ல என் கத்தியெல்லாம் சீக்கிரம் இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் ஃபாஸ்டா வர மாட்டேங்குது. வேலை செஞ்சே 1000 வருஷம் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன் நானே. இது கூட புது வீட்டுல ஜோறு அவ்வளவுதான். அதெல்லாம் நீட்டா வச்சுப்பேன். அங்க நீட்டா இல்ல. நீட்டா வச்சுப்ப, வேலை புது வீட்டு ஜோறுன்னு செஞ்சுதான் உடம்பு குறையணுமா, திருப்தியா இருக்கணுமா. அது என்னமோ உண்மைதான். இன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளோ கீரையை எடுத்து கட் பண்ணின்னு கிடக்குற. இது அவனுங்களே ஆஞ்சே குத்துடுறானுங்களா?
அது நம்ம இதுல இங்க கடை வந்து கூர்க்கடை இங்க கிடைச்சது எனக்கு. ஓ இது இங்க வாங்கினது தானா? நம்ம ஊர்ல வாங்கினது தானா? கூர்க்கடை. பாப்பா இப்படி கீழே உட்காந்து சாப்பிடு. அதை விட்டு ஸ்டெப்லயே உட்காந்துக்கிறீங்க எல்லாரும் டப்பு 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 டப்புன்னு. நான் இன்னைக்கு 5 சேர் அவர்கிட்ட இருந்து புடிச்சு வச்சிருந்தேன். சரியா? இன்னைக்கு குடுத்து அனுப்பிச்சிருச்சு. அவங்களுக்கு சேர் வேணும்ல. நம்ம ஒரு 5 சேர்னால உங்களுக்கு என்ன ஆயிட போகுது? 2 நாள் இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சோஃபா வாங்குற வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லியிருந்தா விட்டுருக்கலாம்ல. இப்போ மரியாதை சார்ந்த சேர் வேணும். அவர் தான் 22ஆம் தேதி வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால தான் எடுத்துட்டு போனாரு. அது அவர் தான் சொன்னாரு. நம்ம வேணா வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ எனக்கு எப்படியும் சேர் வேணும்ல. நான் போற இடத்துலலாம் எனக்கு உட்காரத்துக்கு இடம் தேடி நிற்கிறேன். என்ன ஸ்டூல்? வாஷ்ரூம்ல போட்டு தொங்குது நடி கால். நீ ட்ரெஸ் போடாம எதுக்கு வந்த? நான் வீட்டுல வச்சிருக்க மாதிரி அந்த ரெட் சேர் சூப்பர் சேர். அது ஐபோல வாங்குனது. ஐபோ இங்க எங்க இருக்கு தெரியலையே. ஐபோ இங்க எங்க லொக்காலிட்டில இருக்கு தெரியல, பாக்கலாம். சரி சாப்பிட்றா செல்லம். உனக்கு என்னதான் வாங்கி கொடுத்தாலும் புத்தி காட்டுற பத்தியா நீனு? எல்லாம் புதுசு வாங்கியிருக்க. அப்போ குட்டி ஊண்டு இதுல அப்பளத்து பொரிச்சுன்னுங்கிற. அப்பளத்துக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய? சின்ன அப்பளம் தான். ஏய் பெரிய அப்பளம்ப்பா இது, சின்ன அப்பளம் இல்லப்பா. உன் கீரை ரெடி ஆச்சா? அவ்வளோ போட்டா எவ்வளோ பெருசாக வரும். நீ இப்போ சின்னதா இதில் இது பண்ணுறதுனால தான் அது சின்னதாக வருது, இல்லைன்னா பெருசாக தான் வரும். கொஞ்சம் தீச்சா மாதிரி எடுப்பா, எனக்கு அப்போதான்ப்பா எனக்கு சாப்பிட பிடிக்கும். கீரை ரெடி ஆச்சா? 2 மினிட்ஸில் ரெடி ஆகும் நூடுல்ஸ் மாதிரி அப்படின்னாங்க. கேஸ் அப்படி எரியுங்க, உஷாரா பண்ணுங்க இல்லைன்னா தீஞ்சிடுவோங்கன்னாங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி தான் எரியுது. காத்து அது எப்படிப்பா இல்லாம இருக்கும்? ஆனா கம்மியா இருக்கும் இங்க. ஏன்னா நம்மளுக்கு 2 பக்கமும் கதவு திறந்து விட்டீங்கன்னா உசு உசுன்னு காத்து வரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா செஞ்சா சாப்பாடு, சுக்குட்டி கீரை, பூண்டு போட்டு புளிக்குழம்பு. அதை எடுத்து காட்டு. மணத்தக்காளி கீரைப்பா, மணத்தக்காளி கீரை பொரியல், அப்புறம் அப்பளம், தயிர். இதெல்லாம் தான் இன்னைக்கு பியூர் வெஜ். நான்வெஜ் வாசமே இருக்காதுடா 40 நாளைக்கு. உனக்கு வேணும்னா வெளில சாப்பிட்டுக்கோ நீனு. நல்லதான மாப்பிள்ளை சாப்பிட்றதா இருந்தா பரவாயில்ல, செய்யலாம். மாப்பிள்ளையும் சாப்பிட மாட்டாரு, அதனால உங்களுக்கெல்லாம் இந்த வெஜிடேரியன்ல தான் மெனு தேடணும். என்னென்ன மெனு இருக்கு? ஏகப்பட்ட மெனு இருக்குப்பா. அதான்ப்பா. சில்லி கோபி செய்யவே இல்லை. சில்லி கோபி நீங்க செய்யறதுக்கு டைம் இல்லை. சரி மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் சில்லி கோபி தான். லஞ்சுக்கு செய்யலாம். இன்னைக்கே தின்ட்டீங்கன்னா அப்புறம் அவருக்கு நாளைக்கு என்ன செஞ்சு கொடுப்பீங்க பாவம். அதான் மாப்பிள்ளைக்கு சில்லி கோபி தான் ஸ்பெஷல். ஆமா சில்லி கோபி. மஷ்ரூம் இருக்கு, மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலாம். இந்த ஏப்பம் ஓடுறதுக்கான எவ்வளோ நேரம் தம் கட்டின்னு உட்காந்து எங்க உட்காந்துக்குது பத்தியாப்பா, தேடி கண்டுபிடிச்சி குப்பத்துராணி மாதிரி எங்க போய் உட்காந்துருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப்பு கீழே இருக்கு போய் உட்காந்து டைனிங் டேபிள் மாதிரி உட்காந்து சாப்பிடுது. என்னாலேயே உட்காந்து உட்காந்து ஏஞ்சிக்க முடியும். இது என்னப்பா கதையா இருக்குது? ஊராம் போட்டு சேரை பிடிச்சி வச்சுன்னுக்கிறேன் நீனு. வாடகை தானேப்பா. அவர் அதுக்கு வாடகையே வாங்கல. வாடகை வாங்குற காசுக்கு ஒரு சேரை நீ வாங்கிருக்கலாம். ஆமா வாடகை கொடுக்குற காசுக்கு. கொஞ்சம் பேச்சா பேசினேன் அப்படின்றாங்க. என்ன பேச்சு? இவன் ரெஸ்ட் எடுக்கணும்னா சர்மத்திற்கு தான் போகணும் போலியே. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க வந்தாங்கன்னா நான் ரெஸ்ட் எடுக்காம போகணும் போலியே. ஆமா எங்க எனக்கே பெண்டு நிமிருது வேலை. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க நாங்களே எல்லா வேலையும் பண்றோமா. சீக்கிரம் இமீடியட்டா நம்ம வந்து ஒரு ஆளை ஆள் சொல்லியிருக்கோம், பாப்போம் யாருன்னா சிக்கிறாங்கன்னு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரங்களுக்கு மட்டும் எனக்கு இருந்தாங்கன்னா போதும். ஆமா அது ஒண்ணுதான் தொல்லை. அப்படியே பாத்திரமா வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா பாத்திரமா விழுந்து கிடக்கும். நீ அப்படி வாங்கிருக்கிற, குவாலிட்டியா வாங்குறேன்ட்டு அவ்வளோ வெயிட்டா வாங்கிருக்கிற. ஒரு பாத்திரமும் சில்வர்ல அப்படின்னாங்க. சில்வர்ல நல்லா குவாலிட்டியா வாங்கணும்னா அவ்வளவு வெயிட்டா இருக்கு. பணமும் ஜாஸ்தி, வெயிட் பயங்கர வெயிட். பணம் பொறுத்து ஓகே, ஆனா குவாலிட்டி இருக்குன்னு வையப்பா. இதெல்லாம் இப்படி போட்டு சோப்பு நோரை போட்டு தைக்கணும்ன்ற அவசியம் இல்லப்பா. உங்க அக்கா மாதிரி கழுவுப்பா. இந்நேரத்துக்கு முடிச்சிருக்கலாம் நீனு. நேரத்துக்கு முடிச்சிருந்தா தண்ணியில காட்டி காட்டி அலாசி எடுத்து வச்சிருந்துருக்கோம். கடைசி பையன் இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணும்.
இப்போ இவ்வளோ பாத்திரத்தையும் பேபிமா தேய்ச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் சமைச்சது கரெக்ட். காலையிலேயும் மதியானம் 2 நேரமும் சமைச்சு. ஆமாம் 2 நேரமும். இதில் இடையில ஜூஸு. ஆமாம். நான் அதனால தான் காண்டாகி வெளியிலேயே வாங்கி சாப்பிட்றலான்னு முடிவு எடுக்கிறது. ஆனால் வெளில சாப்பிட முடியல. டேஸ்ட் எல்லா பக்கமும் சாப்பிட்டாச்சு, டேஸ்ட் டிஃபராகவே இல்லை. என்னமோ சொல்லுவாங்களே, என்னமோ ஞாபகம் வந்து. சரி டேஸ்டியா வந்து நான் தேய்ச்சி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நிறைய பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுருந்தேன். சரிப்பா கழுவுறியாப்பா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு கழுவு தெரியாதுப்பா. ஆமாப்பா கழுவு தெரியாதுப்பா எனக்கு அப்படின்ட்டு ஒரு நேரத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு. என் தட்டை மட்டும்தான் நான் கழுவுவேன். உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என் தட்டை நான் கழுவுறேன்னா அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. அந்த ஒரு தட்டுக்கு தழுவுறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அப்பா சாப்பிட்டு அவங்கவுங்க தட்டை அவங்கவுங்களே கழுவிட்டோன்னு கழுவிடுங்க அப்படின்னா வேலை கம்மி ஆயிடும். நான் இந்த வீட்டுக்கு முழுசா வந்ததுக்கு அப்புறம் ரூல்ஸ் போட போறேன்ப்பா. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்றவங்க இந்த வீட்டுக்குள்ள. அப்ப முதல்ல வெளில ஓடுறது மௌலியா தான் இருப்பான். முடியவே இல்ல. அவன் ஹெல்ப் பண்ணும்ல. மோனா என்ன ஒரு 2-3 நாள் இருப்பா, ஓடி போயிடுவா. அவ வீடை பார்த்துன்னா அவ வேலையை பார்த்துன்னு போயிடுவா. பாவம் அவளுக்கும் அவங்க கமிட்மெண்ட், அவங்களுக்கும் குடும்பம் நாங்கள் இருக்கு, அதை பார்த்துருவாங்க. நம்ம தான் கட்சியில் இங்கே முட்டி மோதின்னு நாங்கள் 3 பேர் இருந்துன்னு நீ பண்ணு நான் பண்ணு சீக்கிரம் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா முடியல. என்னப்பா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்னப்பா பண்ணுகிற? கிச்சன் கிளீனிங். என்னது கிச்சன் கிளீனிங்? திரும்பி நைட்டுக்கு செய்யணும்ப்பா, மறந்துடாத. கிச்சன் நான் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்றாத. அப்படிலாம் இல்லப்பா, அப்பைக்கப்பயே க்ளீன் பண்ணிட்டாதான்ப்பா கொஞ்சம் மன திருப்தியா இருக்கும். மொத்தமா சேர்த்து வச்சு நான் க்ளீன் பண்ணேன்னு வையேன், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால மத்தியானம் சமைச்சது சாப்பிட்டது எல்லாத்தையும் ஒரு பக்கமா. இது வந்து பேபிமாவுக்கு புது பொண்டாட்டி. ஜோர் 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 ஜோர்லாம் இல்ல, நாத்தம் மெஞ்சு போயிடும். இதெல்லாம் அவ்வளவு காசு கொடுத்து வாங்குனது. ஆமா, நான் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுவேன். காரி முடிஞ்சிருவேங்க. அப்புறம் ஒரு வீட்டை ஒரு அடுப்பை வாங்கி இது இப்படி வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இதெல்லாம் வாங்கி போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னொன்னு அவ்வளோ காசுங்க. கரெக்டா? கரெக்ட் தான். சும்மா வரல. கண்ணு தெரியுதா இல்ல லைட் போடவா? இல்ல கண்ணெல்லாம் தெரியுது. சரி, சும்மா வரல எல்லாத்தையுமே. அதனால பொருளுங்களை பத்திரமா பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. கரெக்டாக செய். ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளையை போய் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். என்னடா பெட்ஷீட் தொங்குது? ஏன் பெட்ஷீட் அது தொங்குதுன்னா பகலில் வெளிச்சம் உள்ளே வருதுன்றதுனால எடுத்து போட்டிருக்கோம். மிக விரைவில் அங்கே ஸ்க்ரீன் வந்துடும். இன்னும் நம்மளுக்கு நிறைய டச்சப் ஒர்க்லாம் இருக்குதா, ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம ஸ்க்ரீனை மாட்டணும். இல்லைன்னா அசிங்கப்படுத்திடுவாங்கன்ட்டு இப்போதைக்கு என் பெட்ஷீட் எடுத்து மாட்டியிருக்கோம். ஓகே மாப்பிள்ள. டே டைம்ல வந்து டைரக்டா சன்னிங். ஆமா, சன்னிங் சன்லைட் ஓவரா வரும். காலையிலே வந்து எங்களுக்கு 6 மணிக்கெல்லாம் சுரின் கண்ணு கடிக்குது. ஆமா, அதனால போட்டு வச்சுக்காங்க இப்போதுக்கு. ஆக்சுவலி ஈஸ்ட் அந்த பக்கம் தான், ஆனா இங்க வருது. அது காரணம் வந்து அங்க இருந்து சன் எழும்புதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ கோனர்ல எழும்புறதுனால இங்க கரெக்டா வருது. ஆமா, சரி ஓகே. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவரும் பாவம் டயர்டா இருப்பாரு. நம்ம போய் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். போய் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ள. ஓகே மாமா. பாய், குட் நைட். பை.